வணக்கம் நண்பா. நம்முடைய தோட்டத்தில் கத்திரிக்காய் செடிகளை இயற்கை முறையில் காய்கள் அதிக பிடிக்க இந்த டிப்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வகையில் அந்த வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இது. நம்ம தோட்டத்தில் காய்கள் அதிகம் பிடிக்க நாங்கள் பயன்படுத்தக்கூடிய 3 பொருட்களை பற்றி இன்றைக்கி முக்கியமாக பேச போகிறோம். அதில் முதல் பொருள் பஞ்சகாவியம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செடியில் ஒரே கிளையில் பூக்களும் பிஞ்சுகளும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். பார்க்குறீங்களா? ஸோ அந்த வகையில் பஞ்சகாவியம் 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லின்ற அளவுக்கு 20 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது மொத்தம் 60 நாள் கணக்கு எடுத்துக்கோங்க. 20 நாளுக்கு ஒரு முறை 3 முறை இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். எப்போ கொடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதாவது இந்த மாதிரி பூக்கள் உங்கள் செடியில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி, செடியோடைய 50வது நாள் வயதில் 50லேருந்து 60வது நாள் வயதில் பெரும்பாலும் எல்லாருக்கும் பூ எடுக்க ஆரம்பிக்கும். அந்த தருணத்தில் நீங்கள் கொடுக்க ஆரம்பித்து அதிலிருந்து 60 நாளுக்கு தொடர்ந்து 20 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்றப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது பொருள் ஹியூமிக் ஆசிட். இந்த ஹியூமிக் ஆசிட் அப்படின்றது நிறைய பேருக்கு கிடைக்கும். அது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஸோ அந்த மாதிரி வாங்குகிற பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 கிராம் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இது எத்தனை நாளுக்கு ஒரு முறைன்னு கேட்டிங்கன்னா 15 நாளுக்கு ஒரு முறை. ரேட் கம்மியாக கிடைக்கிறவங்களுக்கு 15 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ரேட் அதிகமாக இருக்குது ஃபீல் பண்ணுறவங்க 20 நாளுக்கு ஒரு முறை பஞ்சகாவியத்தை மாதிரி நீங்கள் தெளிக்கலாம். மூன்றாவது விஷயம் கார்பேஜ் என்சைம். இந்த கார்பேஜ் என்சைம் முன்கூட்டி சொன்ன 2 பொருளும் தெரியும். இந்த கார்பேஜ் என்சைம்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்க கூகுளில் கார்பேஜ் என்சைம் அப்படின்னு போட்டு செக் பண்ணிங்கன்னா அதனுடைய மொத்த ஹிஸ்ட்ரியும் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான தகவலும் உங்களுக்கு கூகுள்லேயே கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் எளிதில் தெரிஞ்சுக்கலாம் கார்பேஜ் என்சைம் எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு 90 நாள் தேவை. நீங்கள் இன்றைக்கி நினச்சி நாளைக்கு உங்கள் செடிக்கு நீங்கள் தெளிக்க முடியாது. ஸோ நீங்கள் 90 நாள் கழித்து தான் நீங்கள் செஞ்சு தெளிக்க முடியும். அந்த வகையில் நீங்கள் செய்யணுன்னா 90 நாள், ஒருவேளை அடுத்த பயிருக்கு நீங்கள் தெளிக்கிறப்ப இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். லைக் மீன் அமிலம் எப்படி செய்கிறீங்களோ, முருங்கை இலை அமிலம் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி கார்பேஜ் என்சைமும் ஒரு விதமான பொருள் தான். அதை நீங்கள் உங்கள் செடிகளுக்கு தெளிக்கிறப்ப நல்லாவே இந்த மாதிரி பிஞ்சுகள் திரட்சியாக உங்கள் செடியில் இருக்கிறத நீங்கள் விஷுவலாக பார்க்கலாம். அதே இல்லாமல் உங்களுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். லைக் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஷைனிங்னஸும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த 3 பொருளும் பார்த்தாச்சு. மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், ஒரு 15 செகண்டில் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் மெசியை அரைச்சி அதை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் தண்ணியை வடிகட்டிட்டு செடி மேலே தெளிச்சிங்கன்றப்போ உங்களுக்கு பூக்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா வேஸ்ட்டாக ஏரியா வச்சுருக்கவங்களுக்கு முன்கூட்டி சொல்லியிருந்தேன். சின்னசாக செடி வச்சுருக்கவங்க ஒரு வெங்காயத்தை எடுத்து மெசியை அரைச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு 10 செடிக்கு அது சரியாக போயிடும்.